கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய பணியானது சில நேரங்களிலே தீய மனிதர்களால் தாமதப்படுத்தப்படக்கூடும். அதுதான் எஸ்றா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கின்றோம். இந்த சமாரியர்களும் பெர்ஷிய ராஜாவின் பிரதிநிதிகளும் பெர்ஷிய ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் யூத மக்களை குறித்து தவறாக குற்றம் சுமத்தி அவர்கள் எருசலேம் நகரத்தை கட்டுவதும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதும் அரசுக்கு விரோதமான செயல் என்ற ஒரு பொய்யான பரப்புரையை முன்வைக்கிறார்கள். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பெர்சிய ராஜா, அவருக்கு யார் ஆலோசனை சொன்னான்னு நமக்கு தெரியாது. அவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் விசாரித்து பார்த்துட்டேன், நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க ஆலயம் கட்டுறதை தடுத்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி பதில் அனுப்புகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, அடுத்த 2 அதிகாரங்கள் கழித்து நம்ம பார்க்கலாம். மறுபடியும் வேறொரு ராஜா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கறத பார்க்குறோம். அவரும் அதே போல் வரலாற்றை பின் திரும்பி பார்த்து அரசு ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அந்த பர்மிஷனை கொடுக்குறாரு. இங்கே தேவனுடைய மக்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறது, இன்ஜஸ்டிஸ். பல வேளைகளில் அரசாங்கம் நம்மை பாதுகாப்பதாக இருக்கணும். அரசாங்கம் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நம்முடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். ஆனால் உலக வரலாற்றை நம்ம பின் திரும்பி பார்க்கும்போது பல அரசுகளும் அரசியல் தலைவர்களும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க தவறியதை நாம் காண முடியும். கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையின் கீழ் இருக்கும் எல்லா மனிதர்களையும் சொல்லாமல் மெய்யான விசுவாசிகளை அநேக நேரத்தில் அரசு தண்டித்திருக்கு. ஆங்கில மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தார் என்ற காரணத்திற்காக வில்லியம் டிண்டெல் என்ற தேவ மனிதன் உயிரோடு எரிக்கப்பட்டார். இல்லை என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்த அநேக மனிதர்கள் அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பல நாடுகளில் மெய்யான விசுவாசிகள், திருச்சபைகள் அரசின் நிமித்தமாக அநீதியை அனுபவித்து வருகிறது. இது நடக்கக்கூடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பயத்தோடு காணப்படுறாங்க. நமக்கு எதிரான ஒரு அரசு இருக்குது, நம்முடைய நிலைமை என்னாகும்? எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். தேவன் தன்னுடைய திருச்சபையை முன்னோக்கி செல்ல உதவுபவர். சில வேளைகளில் தேவனுடைய பணிகள் தாமதப்படலாம். சில தவறான தலைவர்கள் உருவாகும் போதும், சில தவறான குற்ற சாட்டுகள் கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்படும் போதும் கடவுளுடைய ஊழியத்தின் வளர்ச்சி சற்று தாமதமாகலாமே தவிர அது ஒருவரும் ஒரு நாளும் நிறுத்தி போட முடியாது. கர்த்தர் தனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் அவர் திறந்த கதவுகளை கொடுப்பார். இன்னைக்கு தேவையற்ற அச்சம் அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் காணப்படுது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இன்றும் கூட நம்முடைய தேசமானது பல சுதந்திரத்தை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற ஒரு தேசமாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிறிஸ்தவத்திற்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அங்கங்கே பல பிரச்சனைகள் வரலாம், சிலர் தண்டிக்கப்படலாம், அடிக்கப்படலாம், நொறுக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். 1ஆம் நூற்றாண்டில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலே கொலை செய்யப்படுவார்கள் என்று அறிந்து தான் அவங்க வீதிகளில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனால ஜெயிலில் தரப்படுவார்கள் என்று அறிந்தும் அவர்கள் ஜெயிலில் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தயங்கவில்லை. எதிர்ப்புகள் எப்போதுமே பிரச்சனை இல்லை, நம்முடைய மனநிலை தான் பிரச்சனை. பெர்ஷியாவுக்கு கீழே இருந்த யூதர்கள் அதே பிரச்சனையை சந்தித்தாங்க. ரோமர்களுக்கு கீழே இருந்த அப்போஸ்தலர்கள் அதே பிரச்சனையை சந்தித்தாங்க. வரலாற்றில் பல கட்டங்களில் சீர்திருத்தத்தின் சமயத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை அரசு உதவியோடு கூட மெய்யான விசுவாசிகளை துன்புறுத்தி கொன்று போட்டது. இப்போ மெய்யான விசுவாசிகள் எல்லா சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு சக்தியினால் எதிர்க்கப்படுகிறார்கள். ஆனால் எதிர்ப்பு என்றைக்குமே ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு தடையாகாது. நம்முடைய மனநிலை தான் ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு தடையாகும். இங்கே என்ன ஆகுது, இந்த செருபாபேலுடைய நாட்களில் இப்படி ஒரு கடிதம் வந்த உடனே அவங்க உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறு கடிதம்
எழுதவில்லை. எழுதினாலும் அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடவில்லை. அதன் விளைவாக ஏறக்குறைய 15 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது முடங்கி போகுது. அதுக்கப்புறம் தான் எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்களில் மீண்டும் அப்பணி சிறப்பாக நடைபெற்றது என்று நம்ம பார்க்கிறோம். எனவே எதிர்ப்புகளை அல்ல, நம்முடைய மனநிலையை தான் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். என் உயிரே போனாலும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்ற மனநிலையோடு நம்ம காணப்படுவோம் என்றால் எந்த ஒரு எதிர்ப்பும் கடவுளுக்காக நம்ம செய்கிற ஊழியத்தை தடை செய்ய முடியாது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட தைரியத்தையும் அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.